உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாழ்க்கை முழுக்க பிடிக்காத எவனோ ஒருத்த கூட வாழ்றதை விட ஒரே ஒரு நாள் உங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிட்டு மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றது எவ்வளவு மேல். ஆஹா இல்ல இல்ல, நீ என்னென்னமோ சொல்லி என்ன குழப்ப பாக்குற. சார், இதை விட தெளிவா நான் உங்களுக்கு எப்படி சார் சொல்ல முடியும்? பிடிக்காத வாழ்க்கைக்குள்ள உங்க சித்தி அஞ்சலியை தள்ளிவிட பார்த்திருக்காங்க. பாவம் சார், அவ என்ன பண்ணுவா? கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு உங்க சித்தி டைம் கொடுக்கல. உடனடியா ஜோசியரை கூட்டிட்டு வந்து உங்க சித்தி டைம் குடிச்சிட்டாங்க. அவளால வேற என்ன சார் பண்ண முடியும்? பிடிக்கல, அது அங்கேயே அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. ஏன் அங்க சம்மதம்னு சொன்னா? அதுக்கு பதில் சொல்ல சொல்லு. என்னென்ன பேசுறீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டா உடனே சித்தி விட்டுருவாங்களா? இல்ல உங்க யார் பேச்சையாவது அவங்க மதிப்பாங்களா? அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது தானே நடக்கணும். சம்மதமோ இல்லையோ அந்த மாப்பிள்ளைய என் தலையில கட்டி வைக்காம அவங்க ஓய மாட்டாங்கன்னு. அதனாலதான் அந்த நேரத்துல நான் சம்மதம்னு சொன்னேன். அது பொய் தான். ஆனா தப்பிக்கிறதுக்கு அதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு. நோ இல்ல, எனக்கு இது பிடிக்கல. என்னதான் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு, அயோக்கியத்தனம். சார், நாங்க தப்பு செஞ்சிருக்கோம், ஒத்துக்கிறோம் சார். நாங்க பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த கல்யாணத்துக்கும் சீதாவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை சார். அஞ்சலி கேட்டுக்கிட்டதால சீதா இவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அங்க கல்யாணம் நடக்க போகுது, நானும் அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு எந்த ஒரு விஷயமும் சீதாவுக்கு தெரியாது சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார். அதுதான் பாஸ் உண்மை. அஞ்சலி கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, அவளா போகணும்னு சொன்னா மகா விட மாட்டாங்க. அதனாலதான் நானே கூட்டிட்டு போறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அது ஒண்ணுதான் பாஸ் நான் செஞ்ச தப்பு. சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் கோவிலை கல்யாணம் பண்ணிட்டு சென்னையை விட்டே போயிடலான்னு இருந்தோம். கோவிலை விட்டு கிளம்பின எங்களை சீதா தான் போக விடலை. எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லிட்டு போங்கன்னு இவங்க தான் சார் எங்களை போராடி கூட்டிட்டு வந்தாங்க. ஒருவேளை சீதா இல்லைன்னு வைங்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துக்கவே மாட்டோம். ஆமாண்ணே, அங்க இருந்தே நாங்க எங்கேயாவது போயிடலாம் தான் பார்த்தோம். சீதா அண்ணி தான் எங்களை போக விடாம தடுத்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. பாத்தியா என்ன சொல்றா? பாத்தியா? நீ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உனக்கு இது தேவையா? அப்படியே போகட்டும்னு விட வேண்டியதானே? பாஸ், எப்படி பாஸ் அப்படி விட முடியும்? என்ன இருந்தாலும் அஞ்சலி நமக்கு முக்கியம் இல்லையா பாஸ்? அப்படி அத்து விட்டுற முடியுமா? இதெல்லாம் நல்லா பேசு பாஸ். குடும்பம்னா அப்படிதான். அஞ்சலி இந்த வீட்டு பொண்ணு. 1000 இருந்தாலும் உங்க தங்கச்சி. உங்க சித்திக்கு கோவம், அவளை ஒதுக்கி வைக்கலாம். நீங்க அவளை கைவிடலாமா? அது பாவம் இல்லையா பாஸ்? இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? உங்க மகா சித்தி கிட்ட நீங்க பேசணும் பாஸ். பேசி எப்படியாவது சம்மதிக்க வைங்க. சீதா, எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்? அவங்க கோவத்தை தான் நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தனே. எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பா சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விட்டுருங்க, நாங்க இப்படியே எங்க வழியை பார்த்து போயிடுறோம். இந்த பிரச்சனையால உன் வாழ்க்கை பாதிக்காம பாத்துக்கோ ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நீங்க 2 பேரும் போக கூடாது. இப்போ இங்க என்ன நடந்து போச்சு? கல்யாணம் தானே பண்ணிய பாஸ். உங்க சித்தி கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைங்க. என்ன விளாடுறியா? அது எப்படி இவங்களால இங்க இருக்க முடியும்? இப்படி வாசப்படியிலே குடும்பம் நடத்த முடியுமா? அப்படி இல்ல பாஸ். இன்னைக்கு உங்க சித்தி சொல்றதை ஏத்துக்கிட்டு அஞ்சலி போயிட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். இனி மறுபடியும் அவ திரும்பி இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. இன்னைக்கு போயிட்டா அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் பாஸ். கடைசி வரைக்கும் அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கா, அதை சரி பண்ண முடியுமா? பண்ணிதான் பாஸ் ஆகணும். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் பேசுங்க பாஸ். என்னைய விடுங்க பாஸ். அஞ்சலியையும் அன்பையும்
ஏற்பாடு பண்ணுங்க பாஸ். ஒரு அண்ணனா இந்த கடமையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். உங்களை கையெடுத்து கும்பிடுதேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ். அவமானம் அவமானம் அவமானம். இனிமே நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? நான் விட மாட்டேன். வேடனே பண்ணிருக்காவ. விட மாட்டேன். மகா சொல்றத கேளு. முதல்ல இன்ஹேலர் எடுத்துக்கோ, அப்பதான் வீசிங் கண்ட்ரோல் ஆகும். நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக இப்படி கத்தி உடம்புக்கு எடுத்துக்கணுமா? கொஞ்சம் இருங்க, பொறுமையா பேசிக்கலாம். இப்படி கத்தி கூச்சல் போட்டா எல்லாம் சரியாயிடுமா? மகா, முதல்ல நீ இந்த வீசிங்க நிறுத்துற வழிய பாரு. தயவு செஞ்சு சொல்றத கேளு மகா. சித்தி ப்ளீஸ் சித்தி, நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க என்னால தாங்கிக்க முடியல. அந்த இன்னேலரை யூஸ் பண்ணுங்க சித்தி. அஞ்சலி செஞ்சது தப்புதான். அதுக்காக நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க சித்தி? வேண்டாம் சித்தி, ப்ளீஸ். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சித்தி, ஏன் சித்தி டென்ஷன் ஆகுறீங்க? ராம், இங்க நடந்தது உனக்கு தெரியாது ராம். நீ அமைதியா இரு. சித்தி, எனக்கு எல்லாமே தெரியும். உண்மையிலேயே அங்க நடந்த விஷயமே வேற. நிதானமா சீதா கிட்ட நான் விசாரிச்சுட்டு தான் வரேன். சீதா மேல எந்த தப்பு இல்லை சித்தி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் வேணா டாக்டர் கூட்டிட்டு வரவா? கூப்பிடுறா, அவனுக்கு ரொம்ப முடியல. பார், கொடுத்த இன்ஹேலர் கூட தூக்கி வீசிட்டா. என்ன சித்தி, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ராம், என்னை பார்த்து நீ பரிதாபப்பட வேண்டாம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். உன் தங்கச்சி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு போய் பாரு. அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் செய்ய வச்சது யாருன்னு தெரியுமா? உன் வைஃப் சீதா தான். சித்தி, இப்பதான் நான் சீதா கிட்ட பேசிட்டு வரேன். உண்மையிலேயே சீதாவுக்கு இது எதுவும் தெரியாதான். இந்த கல்யாணத்துக்கும் சீதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கோவிலுக்கு போற வரைக்கும் சீதாவுக்கு எதுவுமே தெரியாம தான் போயிருக்கா. போதும், நிறுத்து ராம். நீ அவ கூட சேர்ந்துட்டியா? இந்த சித்தியை அவமானப்படுத்த பாக்குறியா? ஆஹா சித்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. இங்க பாருங்க, சீதா தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அவ எங்க போயிட போறா? இங்க தானே இருக்க போறா. முதல்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். தயவு செஞ்சு அந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணுங்க. ராம், உன் பொண்டாட்டி என்ன டார்ச்சர் பண்ணுவா? நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? உன் அக்கறை எல்லாம் போதும். Get out. சித்தி, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேட்க மாட்டீங்களா? Get out ன்னு சொல்லிட்டேன். Leave me alone. சித்தி, எதுக்காக இவ்வளவு கோபம்? எதுக்காக இவ்வளவு பிடிவாதம்? Get out ன்னு சொன்னேன் ராம். எல்லாரும் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.